எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 6 இன்னியோட வீடியோவில் நமக்கு பல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, 10 மந்த் டார்கெட்டு, இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் உண்டான நமக்கு ஸ்டாக்கு 9:50க்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுது. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த பிறகு அந்த ஸ்டாக்கை நாம் எத்தனை மணிக்கு என்டர் பண்ண போகிறோம், நமக்கு என்ட்ரு கிடைச்ச பிறகு எவ்வளோ ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம், எவ்வளோ ப்ரைஸில் டார்கெட் வைக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 10 மணி என்ட்ரி. இது என்ன அப்படின்னா 10 மந்த் டார்கெட். இந்த கான்செப்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு. ஆக்சுவலாக ஒரு நாள் ஒரே ஸ்டாக் அப்படின்றது முன்னாடி எப்படி பார்த்தோம்னா 10 மணியோட ஹை பிரேக்கான பை, ஸ்டாப் லாஸ் அப்படின்னும் போது 10 to 11 இந்த 1 ஹவருக்குள்ள நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அந்த லோ, அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட லோ ஒரு 3% இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது நாமாவே ஒரு 2-3% நாமாவே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஸோ இது எதுக்காக சென்ட்ரலில் ஒரு வாரமாக 9:55 to 10 o'clock இந்த 5 மினிட் கேண்டலோட ஹை பிரேக் பண்ணா பை, லோ பிரேக் பண்ணா செல் போகலாம் அப்படின்ற மாதிரி எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நாம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது ஒரே ஒரு ஸ்டாக்கு. நமக்கு அந்த 10 மணியோட ஹை பிரேக் ஆனதான் பை அப்படின்னும் போது நிறைய நாள் நமக்கு ட்ரேடே கிடைக்காம போகுது. அதுக்காக தான் இது போல நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இங்க ஒரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு அந்த 9:55 to 10 o'clock இந்த 5 நிமிஷத்துல என்னால அந்த ஹை லோவை கால்குலேஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டர் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இது போல எடுத்தோம் அப்படின்னாக்கா ரெகுலரா நம்மளால ஆர்டர் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட்ல நான் சொல்லியிருந்தேன். மண்டேல இருந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது, அடிஷ்னலா 2 ஸ்டாக் வரும். ஆக்சுவலா டாப், அதாவது பைக்காக 2 ஸ்டாக்கும் செல்லுக்காக 2 ஸ்டாக் அப்படின்ற மாதிரி 4 ஸ்டாக் வரும் உங்களுக்கு. 10 மந்த் டார்கெட் மொபைல் ஸ்ட்ராட்டஜி இந்த கான்செப்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். டிவிஎஸ் எலக்ட்ரிக், பேடிஎம், ஐடிபிஐ, பந்தன் பேங்க், என்சிசி, இந்த 5 ஸ்டாக்கு. ஆக்சுவலா இந்த 5 ஸ்டாக்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு இதே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு டிவிஎஸ் எலக்ட்ரிக். சேம் இந்த 5 ஸ்டாக்ல இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ. எதுக்காக இந்த ஐடிபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இந்த 5 ஸ்டாக்ல இன்னியோட கோல்டன் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது வந்து ஐடிபிஐ தான். எதுக்காக அப்படின்னா இதுல ரிஸ்க் அப்படின்னும் போது 0.30% ரிஸ்க், ரிவார்டு அப்படின்னும் போது 4.30%. ஆக்சுவலா இங்க ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் வந்து ஐடிபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்ல ஒரு நாள் ஒரு ஸ்டாக் எது அப்படின்றது என்னால முன்கூட்டியே செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஆனா இதுல கோல்டன் ஸ்டாக் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எந்த டைமிங்ல என்டர் கிடைக்குதோ அந்த டைமிங்ல தான் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கோல்டன் ஸ்டாக்கா அப்படின்றது என்னால முடிவு பண்ண முடியும். இந்த கோல்டன் ஸ்டாக் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்டர் கிடைச்சது அப்படின்னாக்கா 100% ப்ராஃபிட் தான். ஸோ அது வந்து கீழே வராது. ஸோ அது எப்போ தெரியும் அப்படின்னும் போது நமக்கு அந்த என்ட்ரு லெவல் வரும்போது தான், அந்த என்ட்ரு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு வந்து கோல்டன் ஸ்டாக்ஸா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளால செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா முன்கூட்டியே என்னால் வாட்ஸ்அப்பில் இதை வந்து மெசேஜ் பண்ண முடியல. ஓகே, இன்னைக்கு ஐடிபிஐ பேங்க் நமக்கு கிடைச்சி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஐடிபிஐ கரெக்டாக 9:53க்கு 56:40 பை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால இமீடியட்டாக நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா தப்பானதுனால வந்த என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்த என்ட்ரி. 57:30 பை கிடைச்சிருக்கு. கிடைச்சிட்டு இது ஹையஸ்டா எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59.70, கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம இங்க ப்ராஃபிட் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா 1%, 2% இல்ல அன்லிமிட்டடா விடுறதா அப்படின்றத நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திங்கிங் இருக்கும். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு டார்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த டிபிஆர் ரேஞ்ச் தான் என்னோட டார்கெட்டா இருக்கும். ஒன்லி ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பாருங்க.
58.50 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இங்க பாருங்க ஐடிவேல 1014 ரூபாய் நமக்கு ஒரு 2% இதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதே எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னும் போது 3% வந்தா போதும் இல்ல 4% வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் டார்கெட் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1500 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் வந்து புக் ஆயிருக்கும். ஸோ நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மூவ் பண்ணதுனால எனக்கு 1000 ரூபாயில புக் ஆயிருக்கு. இதே ஒவ்வொரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு 10% இல்ல 15% 20% கூட பாத்தீங்கன்னா நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா டார்கெட் அன்லிமிட்டடா விடுறதுனால. ஓகே, இந்த 5 ஸ்டாக்ல ஒரு நாள் ஒரு ஸ்டாக் இந்த ஐடிபிஐ வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 9:50க்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துருது. இந்த 9:50 டு 10 மணி இந்த 10 நிமிஷத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா 50,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு எடுக்க போறேன். இப்போ நமக்கு மார்ஜின்ல எடுக்கிறோம், இன்ட்ராடே எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நான் 50,000க்கு எடுக்க போறேன் அப்படின்னும் போது இப்போ 50,000 டிவைடட் பை 58 அப்படின்ற மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணிக்குவோம். குவான்டிட்டி ஒரு 862. இப்போ 860 குவான்டிட்டி வருது. நாம 10 நிமிஷம் வெயிட் பண்றோம். இப்போ டைம் 10 மணி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 10 மணியோட ஹை 59 ரூபாய் 70 காசு. இப்போ கரண்ட் பிரைஸ் 59 ரூபாய். இப்போ நம்ம ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். குவான்டிட்டி 862 குவான்டிட்டி. ஓகே, இப்போ நாம 59 ரூபாய் 70 காசு பிரேக் ஆனாதான் பை பண்ண போறோம். அதனால நம்மளோட பிரைஸ் 59 ரூபாய் 75 காசு. இங்க பாருங்க 862 குவான்டிட்டி பிரைஸ்ல 59.75 அப்படின்னு போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு 59லயே வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். அதனால நம்ம பிளேஸ் பண்றது எதில் பிளேஸ் பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டரை தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க RL இருக்குது பாத்தீங்கன்னா இங்க SLன்னு மாத்திக்கிறோம். இங்க SLன்னு மாத்தின பிறகுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிகர் பிரைஸ் அப்படின்ற காலமே இங்க ஓப்பன் ஆகும். ஓகே, ட்ரிகர் பிரைஸ் ரெண்டு இருக்கு இல்லைங்க, 2 காலம் இருக்கு. ட்ரிகர் பிரைஸ் தான் நம்மோட பிரைஸ். நம்மோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 ரூபாய் 75 காசு. ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சு. பிரைஸ் ஸ்டாப் லாஸ் பை போடும் போது எப்பவுமே ட்ரிகர் பிரைஸ் விட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கணும். நிப்டி 50க்குள்ள இல்ல F&Oக்குள்ள வர ஸ்டாக்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 காசு 10 காசு இல்ல 20 காசு போட்டாலும் நமக்கு கிடைச்சிடும் ஆர்டரு. ஆனா நாம எடுக்கக்கூடிய ஸ்டாக் ஒரு சில டைம்ல லிக்விடிட்டி இல்லாதனால ஹை வாலட்டைலா இருக்கிற ஸ்டாக்ன்றதுனால எப்பவுமே 1% வந்து டிஃபரெண்ட் வச்சுக்கங்க. இப்போ 100 ரூபாய் ஸ்டாக் அப்படின்னா நம்ம 1 ரூபாய் டிஃபரெண்ட் வச்சுக்கலாம். 1000 ரூபாய் ஸ்டாக் அப்படின்னும் போது 10 ரூபாய் டிஃபரெண்ட் வச்சுக்கலாம். ஐடிபிஐ வந்து 60 ரூபாய் ஸ்டாக் அப்படின்றதுனால ஒரு 50 பைசா நம்ம டிஃபரெண்ட் வச்சுக்கலாம். இங்க பாருங்க 59.75ல ட்ரிகர் பிரைஸ் போட்டாச்சு. பிரைஸ்ல இங்கிருந்து ஒரு 50 காசு ஏற்றி போட்டுக்கலாம். 60 ரூபாய் 25 காசு கொடுத்து நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருக்கும். நமக்கு எப்போ இந்த 59 ரூபாய் 75 காசு வருதோ அப்பதான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். எத்தனை மணிக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 10:45க்கு எனக்கு அந்த 57 ரூபாய் 30 காசு வந்து கிடைச்சிருக்கு. ஐடிபிஐ இன்னியோட 10 மணி ஹை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 57 ரூபாய் 25 காசு. நான் ஆர்டர் எங்க பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா 57 ரூபாய் 30 காசுக்கு நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். நமக்கு எந்த டைமுக்கு எந்த பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஐடிபிஐ 57 ரூபாய் 30 காசுக்கு நான் கேட்ட பிரைஸ்க்கே வந்து கிடைச்சிருக்கு. 57 ரூபாய் 30 காசுக்கு எனக்கு 10 மணி 44 நிமிஷத்துக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே நான் எங்க ஸ்டாப் லாஸ் போட்டேன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் 10 to 11 இந்த 1 ஹவர்ல நமக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா 9 to 10 இந்த 1 ஹவரோட லோ என்னன்னு பாருங்க. ஒரு 3%க்குள்ள இருந்தது அப்படின்னா அதே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். 9 to 10 ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட லோ 56.10 அப்படின்னா இந்த 56.30 56.10 கிட்டத்தட்ட நமக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது பாருங்க, ஒரு 2% தான் வருது. ஸோ அதனால இதையே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். நான் அங்கே ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் 5 காசு அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சேன். இப்போ நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மூவ் பண்றப்ப போறதுனால 1 ஹவர் ஒன்ஸ் நான் வாட்ச் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் 11 மணி ஆன பிறகு இங்க என்ன லோ வந்து பாருங்க 56.20. 56.10க்கும் 56.20க்கும் பெரிய அளவு டிஃப்ரெண்ட் இல்லாதனால அங்க நான் மாடிஃபை பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். 12 மணிக்கு 57 ரூபாய் 5 காசுன்னு மாடிஃபை பண்ணியாச்சு. 1 மணிக்கு 58 ரூபாய் 55 காசுன்னு மாடிஃபை பண்ணேன். ஸோ இது எங்க ஹிட் ஆகுது பாருங்க, இந்த 1 to 2 இந்த கேண்டில் எங்க ஹிட் ஆயிருக்கு 58 ரூபாய் 55 காசுல. ஸோ எங்க எக்ஸிட் ஆயிருக்கு
ரூபா 55 கொஞ்சம் 58 50. ஸோ இங்க பாருங்க 58 ரூபா 50 காசுல ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இப்படிதான் நம்ம ஸ்டாப் லாஸை 1 hour ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். டார்கெட் 1% வச்சாலும் ஓகே, இல்ல 2% வச்சாலும் ஓகே, இல்ல நான் இப்ப ட்ரேட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்க அன்லிமிட்டட் டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா மூவ் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான். டார்கெட்டை எப்படி வச்சாலும் ஓகே, நம்ம ரெகுலரா ஒரே மாதிரி வைக்கணும். அப்படி வச்சாதான் பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்சிசி எடுத்துக்கோம். என்சிசி 10 மணியோட ஹை 95 ரூபா 85 காசு இருக்கு அப்படின்னா நாம ஆர்டர் எங்க பிளேஸ் பண்ணுவோம்? 95 ரூபா 90 காசுன்னு பிளேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்ட் ஃபிகர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில டைம்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க 96 ரூபா 5 காசு அப்படின்ற மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ட்ரிக்கும் சரி, அதே போல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னும் போதும் இப்போ 95 ரூபா 5 காசு 95 ரூபா 10 காசு அப்படின்லாம் வரும்போது ஸ்டாப் லாஸ் செல் எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த 95 ரூபா பிரேக் ஆயிட்டு 94 ரூபா 95 காசு அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணும் போதும் 1% 2% 3% இந்த டார்கெட்டுக்குலாம் பிரச்சனை இல்லை. நம்ம டிபிஆர்ல டார்கெட் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா டிபிஆர் ரேஞ்ச் என்னவோ அங்கிருந்து ஒரு 0.5% முன்னாடி நம்ம டார்கெட் வச்சு முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ட்ரி கிடைச்சி ஸ்டாப் லாஸ் வைக்கும் போதும் சேம்னா ஸ்டாப் லாஸ் பைக்கு என்ன கான்செப்ட் சொன்னோம், அதாவது ட்ரிகர் பிரைஸ்ல இருந்து 1% பிரைஸ் ஏத்தி போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் செல் வைக்கும் போதும் ட்ரிகர் பிரைஸ்ல இருந்து 1% வந்து டிஃபரெண்ட்ல ஸ்டாப் பிரைஸும் போடணும். இப்போ நம்ம எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது, இப்போ ஆர்டர் கிடைச்ச பிறகு ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்றது, டார்கெட் எப்படி பிளேஸ் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் 10 month டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு நம்ம செக் பண்ணிடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு பஜ் ஃபினான்ஸ், எல்டி, ரிலையன்ஸ் 3 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. 3 ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு 52 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இது நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. இது 50,000 ரூபாய் வேல்யூ அக்கௌண்ட். 10 month டார்கெட் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஸ்ட்ராட்டஜியும் சரி, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜியும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் தான் வந்திருக்கு. மொபைல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 10 ரூபாய் நோ கெயின் நோ லாஸ் வந்திருக்கு. அதே டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 1% கொஞ்சம் அதிகமாகவே லாஸ் வந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே மொபைல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்துலையுமே நமக்கு லாஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் தான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லாஸ் நெக்ஸ்ட் வீக்லேயே ரெக்கவர் ஆகிடும். இன்னைக்கு கொடுத்த ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு டிவிஎஸ் எலக்ட்ரிக். இது 10 மணி ஹை பிரேக் ஆயிட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டிவிஎஸ் இன்னைக்கு 407 ரூபாய் 90 காசு 10 மணியோட ஹை, லோ 375 ரூபாய் 30 காசு, 407 ரூபாய் 95 காசு பிரேக் ஆயிட்டு 413 ரூபாய் 75 காசு வரைக்கும் போயிருக்கு. ஒரு 2% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க 1% இல்ல 2% டார்கெட் வச்சு புக் பண்ணியிருந்தவங்களுக்கு ப்ராஃபிட். அதே என்ன மாதிரி டிபிஆர்ல டார்கெட் வச்சு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 403 ரூபாய் 10 காசுல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இதுல இன்னைக்கு 1% லாஸ் வந்திருக்கும். இன்னையோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், வால்யூம்ல சரி வேல்யூம்ல சரி, யார் டாப்ல வந்திருக்காங்க அப்படி இன்னையோட பெஸ்ட் பர்ஃபார்மர் டாப் வேல்யூல வந்திருக்கிற ஸ்டாக் ஐடிபிஐ. ஆக்சுவலா இதுதான் நம்மளோட கோல்டன் ஸ்டாக்கு. ஐடிபிஐ வந்திருக்கு, அதே போல அஸ்டல் வந்திருக்கு, எம்ஆர்எஃப். இந்த 3 ஸ்டாக் தான் டாப் வேல்யூல வந்திருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மர். அதே போல டாப் வால்யூம்ல எடுத்துட்டோம்னா டாப் வால்யூம்லயும் இந்த ஐடிபிஐ வந்திருக்கு. அடுத்து ஜிஎஸ்எஃப், நெக்ஸ்ட் ஐஓசி, இந்த 3 ஸ்டாக் வந்திருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இதோட பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இதையும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலா சேஞ்சஸ் அப்படின்னா கான்செப்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இந்த ஒரு நாள் ஒரு ஸ்டாக்ல உங்களுக்கு ரெகுலரா ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் வரும். இந்த ஒரு ஸ்டாக்கு 10 மணியோட ஹை பிரேக் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில நாள்ல நமக்கு ட்ரேட் கிடைக்காமயே போகுது. அந்த ஒரு காரணத்தினால இனிமே திங்கட்கிழமைல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் கிடையாது, டோட்டலா 4 ஸ்டாக் வரும். டாப்ல வரக்கூடிய 2 ஸ்டாக்கு பைக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாட்டம்ல வரக்கூடிய 2 ஸ்டாக்கு செல்லுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. கான்செப்ட் இதுதான். 10 மணியோட ஹை பிரேக் பண்ணா நம்ம பை போக போறோம், 10 மணியோட லோ பிரேக் பண்ணா செல் பண்ண போறோம். டாப் வரக்கூடிய 2 ஸ்டாக் ஒன்லி பைக்கு மட்டும்தான், பாட்டம்ல வரக்கூடிய ஸ்டாக்கு ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான்.
இப்போ நான் இன்னைக்கு இந்த ஐடிவேல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும், சேம் அதே கான்செப்ட் தான். டார்கெட் அப்படின்னும் போது இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டாக்ல மட்டும் 2% இல்ல ஒரு பர்சன்டா வச்சும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டோட்டல் எம்டிஎம்ஏ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2% இல்ல 1% வந்தாலும் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை என்ன மாதிரி டிபிஆர்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓகே தான். டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிசிஷன். ஓகே, இன்னையோட ட்ரேடிங் ஓவர், இந்த வாரத்தோட ட்ரேடிங் ஓவர். அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது, திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, அதில் நமக்கு என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது, அதில் நமக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மோட டார்கெட் ரீச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.